மீனாவும் முத்துவும் என்ன பேசுறதுன்னு மனோஜுக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. மேடம் கேக்குறாங்க, நீங்க ரோகிணி ஃபேமிலி தானே, சொல்லுங்க அவங்க மேல என்ன பழி போட போறீங்க? மனோஜ் சொல்றாரு, மேடம் அவ வாழ்க்கை முழுக்க துணையா இருப்பான்னு நான் நினைச்சேன் மேடம். அதனாலதான் அவளை நம்பி கல்யாணம் பண்ணினேன். ஆனா அவ எனக்கு கொடுத்தது வலியும் துரோகமும் தான் மேடம். ஆனா அவ சொன்ன பொய்யெல்லாம் மறைக்கிறதுக்கு அவ நடத்தின பித்தலாட்டம் இருக்கே, எல்லாம் ரொம்ப கொடுமை மேடம். ஒருத்தன் ஏமாற்றத்தை தாங்கிப்பான், தோல்வியை தாங்கிப்பான், ஆனா துரோகத்தை தாங்கிக்க மாட்டான் மேடம். மனோஜ் அவர் மனசுல உள்ள வலிய அந்த மேடத்துக்கிட்ட சொல்றாங்க. மனோஜ் பேசினதை கேட்ட உடனே அந்த மேடம் ரோகிணி ஏமாத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப ரோகிணி வந்துடுறாங்க. ரோகிணிய பார்த்து அந்த மேடம், உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த ஏன் சொல்லலன்னு ரோகிணிய பார்த்து கேக்குறாங்க. ரோகிணி பேந்த பேந்த முழிக்கிறாங்க. அந்த மேடம் சொல்றாங்க ரோகிணிய பார்த்து, உனக்கு சார்பா யாருமே கோர்ட்டுக்கு வரமாட்டோன்னு ரோகிணிய எச்சரிக்கை பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க வீட்டுக்கு. முத்துவும் மீனாவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அண்ணாமலை முத்து சொன்னதை கேட்ட உடனே சந்தோஷப்படுறாரு. நாளை சந்திப்போம்.